முல்லைத்தீவு முள்ளியவளையில் உள்ள தொன்மை வாய்ந்த பனிச்சை மரத்தை சுற்றி பாதுகாப்புக்கு வேலைக்காக அமைக்கப்பட்டிருந்த அத்திவாரம் அடையாளம் தெரியாத சிலரால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. A34 வீதியின் வற்றாப்பளை சந்தியில் உள்ள இந்த பனிச்சை மரம் வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பளை கண்ணகை அம்மன் ஆலய வரலாற்றுடன் தொடர்புபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த மரத்தின் கிளையொன்று கடந்த வாரம் சிலரால் வெட்டப்பட்டிருந்த நிலையில் அதனை சுற்றி பாதுகாப்பு வேலி அமைப்பதற்கு ஆலய நிர்வாகத்தினர் தீர்மானித்திருந்தனர். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் வாய்மூல உறுதிமொழிக்கு அமைய நேற்றைய தினம் பனிச்சை மரத்தை சுற்றி சீமெந்து மதில் அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். எவ்வாறாயினும் இரவு வேளையில் அடையாளம் தெரியாத சிலர் அஸ்திவாரத்தை சிதைத்துள்ளதாக முள்ளியவளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பனிச்சை மரத்தை சுற்றி பாதுகாப்பு வேலி அமைப்பதற்கு ஏற்கனவே எழுத்து மூல அனுமதி வழங்கப்பட்டிருந்த போதிலும் போர்ச்சூழலில் அந்த ஆவணம் காணாமற் போயுள்ளதாக வற்றாப்பளை கண்ணகை அம்மன் ஆலய நிர்வாகத்தினர் அறிவித்துள்ளனர். நடைபெற்ற ஒரு காரணமாக நாங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எல்லா சொந்த ஆலயம் சேர்ந்த எல்லாவற்றையுமே இழந்து போட்டு இருக்கிறோம். பெர்மிஷன் எடுக்க முதலே ஆடியே தொடங்க முன்னமே இது இருந்த இடம் 600 700 வருஷத்துக்கு முதற்பட்டு இந்த இடம் பாரம்பரியமாக இருக்கிற இடம். இந்த பிரதேசம் எல்லாருக்குமே தெரியும். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. வற்றாப்பளை கண்ணகை அம்மன் ஆலய வைகாசி பொங்கல் விழாவிற்கு கடல் தீர்த்தமெடுத்து வரும்போது இந்த பனிச்சை மரத்தின் கீழ் இளைப்பாறி செல்ல வேண்டும் என்ற ஐதீகத்தை பல நூற்றாண்டு காலமாக மக்கள் பின்பற்றி வருகின்றனர். இந்த பனிச்சை மரம் எங்களுடைய ஆலயத்தோடு சொன்னதோடு தொடர்புடைய இடம். தீர்த்தக்குடம் வருகின்ற போது ஒரு இடத்திலே தங்குவார்கள். அது இந்த இடம். அவர்கள் 15-20 பேர் வந்தார்கள். நாங்கள் 500-1000 பேர் வருவோம். நாங்கள் அதை செய்ய விரும்பவில்லை என்றால் அவர்களை நாங்களும் மிக சௌகரியமாக அந்யோன்யமாக வாழ்ந்தவர்கள். சம்பவம் தொடர்பில் முள்ளியவளை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.